கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக தலைமையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி விவேகானந்தா கோவிந்தராவில் இருந்து முக்கடல் சங்கமிக்கும் அமைந்துள்ள காந்தி நினைவு மண்டபம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் கணினி உட்பட முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகி நாசமடைந்தன. தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் அம்பலப்பாறை ஆற்றுப் பகுதியில் காலில் காயத்துடன் தவிக்கும் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்குமாறு வனத்துறையினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக காலில் காயத்துடன் சரியாக நடக்க முடியாமல் தவித்து வரும் யானை குறித்து பொதுமக்கள் வனத்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜகவினர் தேசிய கொடியேந்தி பேரணியில் ஈடுபட்டனர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் மனிதாபிமானமின்றி சுற்றுலா பயணிகள் உயிரை பறித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக தக்க பதிலடி கொடுத்த முப்படைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் புலி உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளாவில் புலி, யானை போன்ற வனவிலங்குகள் தாக்கி பொதுமக்கள் உயிரிழந்து வருகின்றனர். இந்த நிலையில் மானந்தவாடி பிலிக்காவு பகுதியில் உலா வந்த புலியை பார்த்த மக்கள் அதை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆலந்தூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலங்கை போரில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கையில் நடந்த போரில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்தில் தாவேக நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கரூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்தார். இதேபோல் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் இந்த நிதி உதவியை பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரில் சென்று வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அரசு பள்ளி கட்டட புறநமைப்பு பணியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை தரமற்ற முறையில் பணி நடைபெறுவதாக கூறி அங்குள்ள முதியவர் ஒருவர் ஒருமையில் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த முதியவர் பேசியதை அங்கிருந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஊராட்சியில் தென்னக பன்னாட்டு மையத்தின் சார்பில் சலங்கை நாதம் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு, ஹரியானா, ஒரிஷா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கலை நிகழ்ச்சியை பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இசை கலைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பெருங்குறிச்சியில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை ஆலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் லூர்து அன்னை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்களுடன் நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே இளம்பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். இச்சம்பவம் வடகரை பகுதியைச் சேர்ந்த சூரத் யாஸ்மின் என்ற பெண்ணுக்கும் அவர் வீட்டின் அருகே வசித்து வந்த நபருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் கொடுத்த மன அழுத்தத்தின் காரணமாகவே சூரத் யாஸ்மின் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது
ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்த போலீசார் அனுமதி மறுத்தனர். இதற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராஜா கண்டனம் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரப் பகுதியில் உடல்நலக் குறைவு காரணமாக தரையில் விழுந்து கிடந்த பெண் யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு கண்காணித்து வருகின்றனர். போழுவாம்பட்டி காப்பு காட்டிற்கு அருகில் யானை மயங்கி கிடந்தது குறித்து மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தை சேர்ந்த வன பாதுகாவலர்கள் வனத்துறை உதவியோடு யானையை மீட்டனர்.